வணக்கம். வெல்கம் டு சென்டம் இன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ 4வது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மாணவர்களுடைய தேர்வு இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கு. முதலாவதாக நமக்கு காமர்ஸ் எக்ஸாமினேஷன் வணிகவியல் தேர்வு வர இருக்கு. அப்போ 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஆங்கில தேர்வுக்கு பிறகு வணிகவியல் தேர்வுக்கு தயாராகணும். அதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த முக்கிய குறிப்புகளை நீங்கள் தரவாக பார்த்தீங்க அப்படின்னா, முதல் யூனிட், அதாவது முதல் அலகு பாடம் 3 தான் இருக்குது. அதில் மொத்தம் எத்தனை ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது, 2 மதிப்பெண் வினாக்கள் எத்தனை இருக்குது, 3 மதிப்பெண் வினாக்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதை தரவாக படித்தோம் அப்படின்னா 100% நம்ம 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஷியூர். இந்த சேனலுடைய நோக்கமே படிப்படியாக நான் போடக்கூடிய வீடியோவை மாணவர்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறணும். அதுக்கு எல்லா மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து அடையும். எளிய முறையில் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு வாரத்தில் முழுமையாக தயாராகி 90க்கு 90 எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இந்த பாடத்தை நடத்த இருக்கோம். இதை மாணவர்கள் பயன்பெறணும், அதான் எங்களுடைய நோக்கம். ஆகையால் மொத்தம் நமக்கு 10 யூனிட் இருக்குது. அதில் 28 பாடங்கள் இருக்குது, சாப்டர் வைஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சேனலுடைய நோக்கமே முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருமே சேர்ந்து பயன்பெறக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா அனைவருக்கும் இது பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்கிறக்காண்டி தான். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டில் மொத்தம் 3 லெசன்ஸ். அதில் என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட் லெசன், அதாவது மேலாண்மை தத்துவங்கள். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை செயல்பாடுகள். அடுத்தது குறிவிலக்கு மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 பாடங்கள் இருக்குது. இந்த 3 பாடத்திலிருந்தும் மொத்தம் குறைந்தபட்சம் 2 வினா அல்லது ஒரு வினா உண்டு. ஒரு பெரிய வினா கண்டிப்பாக உண்டு. ஒரு 2 மதிப்பெண், ஒரு 3 மதிப்பெண். நான் இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதை 100% மாணவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதா, அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ நமக்கு மாணவர்கள் நல்லா கவனிங்க. நமக்கு சாப்டர் 28. அப்போ ஒன் வேர்ட் டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 140 கொஸ்டின்ஸ். இந்த 140 கொஸ்டின்ஸையும் நீங்கள் டெய்லி 4 டைம்ஸ், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் 4 டைம்ஸ் இந்த 140 கொஸ்டின்ஸையும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து மினிமம் 15 to 17 மார்க்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் 17 மார்க் எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், பாடவாரியாக இருக்காது, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் அது நம்ம ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது நமக்கு இந்த 17 மார்க் எடுத்துட்டோம். அடுத்து இந்த முதல் யூனிட் படிக்கும்போது ஒரு 2 மதிப்பெண், ஒரு 3 மதிப்பெண், ஒரு 5 மதிப்பெண், அப்போ 10 மார்க் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு 25 மதிப்பெண் வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 பாடங்கள் சாப்டர் வைஸ், அந்த சாப்டர் 1 to 3, அதாவது யூனிட் 1 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் மொத்தம் 3 பாடங்கள் இருக்குது. இந்த 3 பாடத்தில் உள்ள 2 மதிப்பெண் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 12, 3 மதிப்பெண் 10, 5 மதிப்பெண் 5 வினாதான். ஒன்லி 5 கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினெட்லி 1 கொஸ்டின்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க். இப்போ நான் சொல்கிற இந்த 3 பாடத்தை தரவு பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைவரும் தேர்வில் தேர்ச்சி, 25 மார்க்ஸ் டெஃபினெட்லி. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன், கேட்டுக்கங்க. மொதல் 3 யூனிட் மொத்தம் 8 பாடம், அதாவது சாப்டர் 1 to 8. அப்போ அந்த 8ஐயும் நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். 50 மார்க்ஸ் மினிமம் 50, அதில் நோ டவுட். அந்த 3 யூனிட்ல இருந்தும் 3 to 4 5 மார்க்ஸ் வரப்போகுது. 2 3 மார்க், 2 மார்க்ஸில் 3, 3 மார்க்ஸில் 3. அப்போ ஒரு 2 into 2 6, 2 into 3 9, 15. ஒரு 4 கொஸ்டின்ஸ் நான்
லாஸ்ட் 3 இயர் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். மினிமம் 4 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 4 கேள்வி 20 மார்க். அப்போ இது ஒரு 15, இது ஒரு 35, 9 ஒரு 15, அப்போ 50 மார்க்ஸ். அப்போ 90ல் 50 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்க போகிறது இந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ், சாப்டர் 1 to 8. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நான் சொல்லக்கூடியதை கவனமாக கேளுங்க. இது மிகவும் உபயோகரமாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லை. இதை நான் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ, இன்னும் 1 or 2 டேஸில் அனதர் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் மாணவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே எடுத்தோடனே ஒரு குறை சொல்லப்பட்டிருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல வீடியோக்கள் இருக்கலாம், பல பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன கருத்துக்கள் எப்பொருள் யார் யாரிடம் கேட்டாலும் அது கேட்டவாறே கொள்ளாமல் அந்த பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல பேர் பல வீடியோ போட்டிருக்கலாம், அதெல்லாம் வந்து பாடம் சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தேர்வை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த பாடத்துடைய சம்மந்தப்பட்டது. இப்போ ரைட், இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். இப்போ வாட் இஸ் மீன் பை மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலை அப்படின்னு சொல்லப்படும். நோக்கங்களை எய்தும் ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பாருங்க, இதில் வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் கோல் ஓரியன்டட் அண்ட் இஸ் அன் ஆர்ட் கெட்டிங் திங்ஸ் டன் வித் அண்டு த்ரூ அதர்ஸ். அதை மட்டும் படித்தா போதும். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட். அதாவது மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலையாகும் அப்படின்னு சொல்லப்படும். ரைட். அடுத்து பாருங்க, அந்த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அதாவது மேலாண்மை கருவிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேலாண்மை கருவிகள் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங், அதாவது கணக்கியல், வணிகச் சட்டம், உளவியல், புள்ளியியல், பொருளியல், தரவு செயலாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஹென்ரி ஃபோயல் என்ன சொல்றாரு? மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடுதல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது. அதாவது டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட். முதல்ல முன்கணிப்பு செய்யணும். டு பிளான், திட்டமிட வேண்டும். டு ஆர்கனைஸ், ஒழுங்கமைக்க வேண்டும். டு கமாண்ட், கட்டளையிட வேண்டும். டு கோஆர்டினேட், ஒருங்கிணைக்க வேண்டும். அண்ட் தென் கட்டுப்படுத்த வேண்டும். இதை ஹென்ரி ஃபோயல் சொல்றாரு. அதே இது பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல் அப்படிங்கிறது, மல்டி பர்பஸ் ஆர்கன். அது என்னென்ன செய்யுது? அது ஒரு வியாபாரத்தை மேலாண்மை செய்யுது, மேலாளரை மேலாண்மை செய்யுது, பணியாளரையும் பணியையும் மேலாண்மை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது that manages a business and manages manager and manages worker and work அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்லுவது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தமிழ்லேயே சொல்கிறேன், இதை படித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த பாடத்தில், நான் இப்போ பாட வாரியாக புத்தகத்தில் உள்ள புக் பேக்குக்கு என்ன ஆன்சர் எழுதுவது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை மாணவர்கள் நல்லா தெரிஞ்சு கற்றுக்குங்க. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலாண்மை செயல்முறைகளுக்கு 2 நோக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது திடீர்னு பரீட்சையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி, மேலாண்மை செயல்முறைகளுக்கு 2 நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது அதிகபட்ச உற்பத்தி திறன் அல்லது லாபம் ஈட்டும் தன்மை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? மேக்சிமம் ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது அதிகபட்ச மனிதனுடைய நல வாழ்வு மற்றும் மன நிறைவு. இதுதான் வந்து மேலாண்மை செயல்முறையுடைய இரட்டை நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். அடுத்ததாக இந்த அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகள் அப்படிங்கிறவரு யார் இது பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட்ரிக் டபிள்யூ அந்த வின்ஸ்லோ டெய்லர், அதை தான் நம்ம சுருக்கமாக FW டெய்லர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் இதை எங்கே இருந்து ஆய்வு செய்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துல ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றிய ஆப்பிரிக்க மற்றும் தென் அமெரிக்க அடிமைகளை சோதனை செய்துதான் இந்த அறிவியல் பூர்வ அணுகுமுறையை கோட்பாடையே
அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இங்கே போடப்பட்டிருக்கு, இஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ஆப்பிரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஸ்லாஷ் எம்ப்ளாய்டு இன் ஏ கோல் ஃபீல்ட் இன் இங்கிலாந்து. அங்கே தான் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவருடைய அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லர் அவர்களுடைய அறிவியப்பூர்வமான மேலாண்மை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 5 இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம், அறிவியல் கட்டை விரல் விதி அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹார்மனி இணக்கம் அப்படிங்கிறது நாட் டிஸ்கார்ட் சச்சரவு இல்லை. அதுக்கடுத்தது மென்டல் ரெவல்யூஷன் மனப்புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலைசேஷன், அதாவது தனி மனித தத்துவம் அல்ல ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும். அதான் நம்ம எப்போதுமே வாழ்க்கையில பார்க்கறது. அதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவரி பர்சன் டு இஸ் ஆர் ஹெர் கிரியேட்டட் எஃபிஷியன்ட்லி அண்ட் ப்ராஸ்பெக்டிவ். இதான் வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி. இதையும் படித்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அது என்ன? அந்த நவீன மேலாண்மையினுடைய தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி ஃபோயல். அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், அதாவது நவீன மேலாண்மையின் தந்தை அப்படிங்கிறவர் ஹென்ரி ஃபோயல் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டு. அடுத்தது இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனி 5 அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு கூடுதலாக ஒரு பாயிண்ட் எழுதுறது நல்லது. அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நவீன மேலாண்மை கோட்பாட்டினுடைய ஏதேனும் 5 கூறுக அப்படிங்கிறது தமிழில் இருக்கும். ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் எனி 5 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ், ஏன்னா நமக்கு இது மொத்தம் 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 6 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் ஒர்க்கு அது படிச்சுக்கணும். அடுத்தது அதிகாரமும் பொறுப்பும், அதாவது அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. டிசிப்ளின் ஒழுங்குமுறை. யூனிட்டி ஆஃப் கமாண்ட் கட்டளை உரிமை. யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் ஒருமுனை இயக்கம். ரெமுனரேஷன் ஊதியம். லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்கேலர் செயின், அப்படி அதாவது ஆணை உரிமை வரிசை தர வரிசை, அதாவது 1 to 5 வரைக்கும் படிச்சுக்கங்க. அப்புறம் 7 and 9 நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது படித்தா போதும். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க, மிகவும் இம்பார்ட்டண்ட்டு. இதில் நமக்கு வந்து அதிகாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அத்தாரிட்டி. அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் ஆஃப் ஏ சுப்பீரியர் டு கிவ் தி ஆர்டர் டு ஹிஸ் சப்பார்டினேட், அதாவது ஒரு அலுவலர் தன் கீழ்ப்பணியாளருக்கு ஆணையிடும் உரிமை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பொறுப்புன்னு என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் ஆப்ளிகேஷன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த ஆணையினை நிறைவேற்றும் கடமை, அதுக்கு தான் பொறுப்புன்னு சொல்லப்படுது. ரைட், இதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம தெளிவாக படித்து அது ஃபுல்லாக கொடுத்துருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஃபுல்லாக எழுதுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்களை மட்டும் நம்ம எழுதினா போதும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணமாக டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் டு ஹோல் ஒர்க் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் டாஸ்க், அதாவது மொத்த பணிச்சுமையும் சிறிய பணிகளாக, இது உண்மையில் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலை பகிர்வு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தமாக இருக்கிறதே ஒரு 3 லைன்ஸாக இருக்குது. அதாவது கீழ்ப்படிதல், மற்றவருடைய முறைப்படி நடத்துதல், அதிகாரத்தை மதித்தல், அதாவது ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி, ப்ராப்பர் கண்டக்ட் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிதல் வேண்டும். அப்போ தான் அந்த நிறுவனம் செம்மையாக நடைபெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. அடுத்தது அதே மாதிரி அந்த யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சபார்டினேட் சுட் ரிசீவ் ஆர்டர்ஸ் அண்ட் பி அக்கௌண்டபிள் டு ஒன் அண்ட் ஒன்லி ஒன் சுப்பீரியர், அதாவது கீழ்ப்பணியாளர் ஒரே ஒரு மேலதிகாரியிடமிருந்து மட்டுமே கட்டளைகளை பெற வேண்டும், அது கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும், அவருக்கு மட்டுமே. பல அதிகாரியிடமிருந்து ஆணைகளை பெற்றார் என்றால் அது குழப்பத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தொடர்புடைய நடவடிக்கைகளையும் ஒரே குழுவில் நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் அது வந்து அந்த அது இந்த குழுவுக்கு ஒரே வகையான திட்டம் இருக்கும். அப்போ தான் அது வந்து
அந்த மேலாளர் கீழே நம்ம பணியாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ரெமுனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் மஸ்ட் பி பெய்ட் சஃபிஷியன்ட்லி அஸ் தி சீஃப் மோட்டிவேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ். அதாவது என்ன அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, ஊதியம் என்பது பணியாளரின் பணிக்கு கொடுக்கப்படும் ஒரு விலை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அதுக்கு அடுத்தது லைன் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது இந்த செயின் ஆஃப் சுப்பீரியர்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு தி லோயஸ்ட் ரேங்க். அதாவது ஆணை உரிமை வரிசை, அதாவது மேலதிகாரி சொல்றதை கீழதிகாரி கேட்கணும். எப்பவுமே கீழதிகாரி சொல்றது மேலதிகாரி கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அந்த நிறுவனம் வந்து முன்னேற முடியாது, அது தன்னுடைய இலக்குகளை அடைய முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், இதுல இன்னொரு கேள்வி இருக்கு, ஒரு வினா இருக்கு. அது வந்து மேலாண்மையுடைய அடிப்படை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலாண்மையுடைய அடிப்படை கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதா இருக்கு. கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது முதல்ல பாடி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. பாடி ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அனைத்து நாடுகளிலும் வளர்ச்சிப்பட்டிருக்கு. வணிகம், உலகம் அல்லது அரசு துறை, தனியார் துறை, வேலைவாய்ப்பு உலகில் வெற்றிகரமாக நம்ம நுழைவதற்கு ஒரு சிறந்த கடவுச்சீட்டு, ஒரு பாஸ்போர்ட் போன்றது அந்த மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. The management knowledge is the best passport to enter the world of employment, either in business world or government or private. அது தனியாராக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், வணிக உலகமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, அது அரசு துறையாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், எதிலே இருந்தாலும் சரி, நாம் வெற்றிகரமாக நுழைவதற்கு. அதுக்கடுத்து நான் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு, அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்டு டேட்டா ப்ராசஸிங். அடுத்து செப்பரேஷன் ஆஃப் டிசிப்ளின், ஒரு தனி பாட பிரிவு இருக்கு. பல்வேறு பல்கலைக்கழகங்கள், அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், மேலாண்மை பாடத்துக்குன்னே தனியாக மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் ஆர் ரெகனைஸ்ட் எ செப்பரேட் டிசிப்ளின், இதுக்குன்னே தனி பாடப்பிரிவாக அங்கீகரிச்சிருக்காங்க. இது 1951 நடைபெற்று வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு சிறப்பு ஈடுபாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வணிகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டு பகுதியும் select and appoint highly qualified, trained and experienced persons to manage a business in each functional areas of management அப்படி சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு மேலாண்மையையும் நம்ம சிறப்பாக நிர்வகிக்க உயர் கல்வி தகுதி, முறையான பயிற்சி, உரிய முன்னனுபவம் தேர்ந்தெடுத்து பணியமர்த்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய இப்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனப்பாங்கு. அடுத்து நடத்தை விதி, அதை வந்து கன்சியூமராக இருக்கலாம், அதை வந்து ஊழியராக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், அது வணிக மேலாண்மை ஆற்ற வேண்டிய சமூக பொறுப்புணர்வு, அதை வந்து அறிவிக்கப்படணும், அதை வணிகர்கள் அங்கீகரித்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது enlightened businessmen have recognized the business management is a social institution and it has social responsibilities to be fulfilled towards consumers, employees and the public or community அப்படின்னு சொல்லப்படுது. நான் லாஸ்டா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், பணி ரீதியான ஒரு அமைப்பு. பல்வேறு நாடுகளில் மேலாண்மை பிரிவுகள் அறிவு பரவலாக்கம் ஏற்படணும், மேலாண்மையில சிறப்பு தொழில் சிறந்த ஒரு பொதுமக்கள் ஒரு மனதில் சிறந்த தோற்றத்தை உருவாக்கவும் வணிக மேலாண்மை சங்கங்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதை நம்ம காண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மெனி கண்ட்ரீஸ் டு ப்ரொமோட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ் இன் ஆல் மேனேஜ்மெண்ட் ஏரியாஸ் அண்ட் டு பில்ட் அப் தி பிரைட் பப்ளிக் இமேஜ் ஆஃப் மேனேஜரல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இதில் இன்னும் ஒரு வேறுபாடு கொஸ்டின் இருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள வேறுபாடு. இதில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுங்க. 1, 2, 3, 4, 5, அதுக்கு அடுத்தது 6, மினிமம் 6 பாயிண்ட்ஸ் படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அத்தாரிட்டி, மிடில் அண்ட் லோயர் லெவல், அதாவது மத்திய மற்றும் கீழ்மட்ட லெவல், அது வந்து உயர்மட்ட லெவல். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறாங்க. ரோல் என்ன, நிறைவேற்றுவது, அது வந்து முடிவெடுத்தது. அதுக்கப்புறம் கன்சென்ட் வித் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், கொள்கைகளை செயல்படுத்துறாங்க, அவங்க கொள்கைகளை உருவாக்குறாங்க, பாலிசி ஃபார்மலைசேஷன். ஏரியா ஆஃப் இட் ஒர்க்கர்ஸ் அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தின் கீழே செயல்படுது, அது நிறுவனத்தின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருது. அடுத்து டிசைன், யார் முடிவு பண்றாங்க, பணி யார் செய்வது, அதனை எப்படி செய்வது, who will work do the work and how will it be done. அதுக்கு அடுத்து வாட் ஷுட் பி டன், என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும், அண்ட் வென் இட் ஷுட் பி டன் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த வினாக்களை படிச்சு முடிச்சிருங்க. இதுதான் இந்த பாடத்தில் உள்ள வினாக்கள். அதுக்கடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேற்பார்வை வீச்செல்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலாண்மையுடைய வீச்செல்லை, அதாவது இருக்கு ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு திறமையாக மேலாண்மை செய்யணும்னா எத்தனை கீழ்ப்பணியாளர்கள் எண்ணிக்கையை மேலாண்மை செய்வது ஈஸி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதான் மேலாண்மை வீச்சல். அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு 20 பேர் 30 பேர் அதிகபட்சம் 40 பேரை கட்டுப்படுத்த முடியும், 100 பேரை கட்டுப்படுத்த முடியுமா, முடியாது. அப்ப அவருடைய மேற்பார்வை, அதாவது மேற்பார்வை வீச்சல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அது பரந்த அளவா இருந்தா குறைந்த அளவுல தான் நம்ம வந்து அதிகார மட்டங்கள் செலுத்த முடியும்.
அதே மாதிரி மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக போகும்போது நம்மளுடைய அதிகாரம் குறைஞ்சிடும். மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது நம்மளுடைய அதிகாரம் கூடிடும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸோடைய அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் படிச்சுக்கணும் நீங்கள். இந்த 2 பாயிண்ட் இதுதான் மேலாண்மை அந்த வீச்சலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இந்த 2 பாயிண்ட் இங்கே இருக்கு. மேலாண்மை வீச்சலை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு விடை. அதை பார்த்தீங்கன்னா டு ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஹூ கேன் பி மேனேஜ்டு எஃபிஷியன்ட்லி பை ஏ சுப்பீரியர். அது வரைக்கும் படித்தா போதும். அந்த பாயிண்ட் முடிந்தது. ரைட். இப்போ நான் ஒன் வேர்டு எப்படி படிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ இதில் நம்ம மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஏ தஸ் அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் நம்ம படிக்க வேண்டியது என்ன? மேனேஜர் ஏபிசிடி அப்படின்லாம் படிக்கக்கூடாது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்டு பை டெய்லர். அடுத்தது டிவைடிங் தி ஒர்க் இன்டு ஸ்மால் டாஸ்க் இஸ் நவுன் அஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் வித் ஏ வைடஸ்ட் ஸ்பேன். இப்போ தான் நான் சொன்னேன், அதாவது பரந்தளவு வீச்சல் இருந்தால் நம்மளுடைய ஹைராரிக்கல் லெவல் அதிகார பயிர்வு எப்படி இருக்கும்? லெஸ், குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தான் படிக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்க மாதிரி அந்த ஆப்ஷன் ஓரளவு படிக்கக்கூடாது எப்பவுமே. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஆப்ஷன் மாறி இருக்கும். நம்ம இப்போ உதாரணமா இப்போ டிவைடிங் தி ஒர்க் இன்டு ஸ்மால் டாஸ்க் இஸ் நவுன் அஸ் சி டிவிஷன் ஆஃப் ஒர்க் படிச்சிருக்கோம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏல இருக்கும் டிவிஷன் ஆஃப் ஒர்க். அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும்? டிவைடிங் தி ஒர்க் இன்டு ஸ்மால் டாஸ்க் இஸ் நவுன் அஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு படிக்கணும். அது ஏபிசிலாம் தேவையில்லை. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்தது இப்போ நம்ம செகண்ட் லெசனுக்கு போகிறோம். இப்போ இந்த லெசனில் உள்ள அனைத்து கொஸ்டினும் பார்த்துட்டோம். செகண்ட் லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி லெசன். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையுடைய பணிகள் என்ன? மேலாண்மை பணிகள் 2 வகை. ஒன்று மெயின் ஃபங்க்ஷன், இன்னொன்று சப்பார்டினேட் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன். அது திட்டமிடுதல், அமைத்தல், பணியமர்த்தல், இயக்குவித்தல், செயலுக்கு மிளித்தல், கட்டுப்படுத்துதல், ஒருங்கிணைத்தல் அப்படி சொல்லப்படுது. இதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸு. அதுக்கப்புறம் சப்பார்டினேட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இன்னோவேஷன், புதுமைப்படுத்துதல், ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம், டிசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல், அதுக்கடுத்து கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. இதான் இது அந்த செகண்டாக உள்ள இந்த சப்பார்டினேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 மார்க்கில் தான் கேட்கணும். அதுக்கு அதை மட்டும் படிச்சுட்டா போதும். அதுக்கடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அனைத்து பாடத்தில் உள்ள ஒன் வேர்டு நம்ம தயார் பண்ணிடணும். இந்த 3 பாடத்துக்கு உள்ள ஒன் வேர்டு மட்டும் எப்படி படிக்கணுங்கிறது இப்போ சொல்லிக் கொடுத்துட்டேன். இதை மாணவர்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதுக்கடுத்து இந்த பாடத்தில் உள்ள இந்த திட்டமிடுதல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் தான் மெயின் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், செயல்படுவதற்கு முன் சிந்தி, ஆழம் தெரியாமல் காலவிடாது, லிக் பிஃபோர் யூ லீப். என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் பாரம்பரிய பழமொழி. திட்டமிடுதல் அப்படிங்கிறது தான் முதன்மையான செயல்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பணியை யார்கிட்ட ஒப்படைப்பது, யாருக்கு அதிகாரம் வழங்குவது, அந்த பணியாளரே அந்த பணியை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபரை பணியமர்த்த வேண்டும். பணியமர்த்தல் அப்படிங்கிறது பணியாளரை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லப்படுது. செலெக்ஷன் அண்டு பிளேஸ்மெண்ட் ஆஃப் கேபிடேட்டட் பர்சன், அதாவது சரியான நபரை பணியமர்த்தணும். அதுதான் சொல்றேன், பொருத்தமான நபரை பொருத்தமான வேலைக்கு பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த இலக்குகளை நம்ம அடையணும், அதுக்கு செயலூக்கம் அளிக்கணும், வழிகாட்டணும், அந்த பணியாளர்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் விடலாம், என்ன மீட்டிங் போடலாம், நோட்டீஸ் போர்டில் ஒட்டலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் டு மேனுவல்ஸ் கையேடுகள் மூலமாக தெரிவிக்கலாம். இப்படி பல விதமாக தெரிவிக்கலாம். அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் அப்படிங்கிறது தான், மோட்டிவேட் பண்ணால் தான் நம்ம கோல்ஸ் ஆர் அச்சீவ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். செயலுக்கும் அளித்தல் மூலமாக நிறுவனத்துடைய நோக்கத்தை அடைய முடியும், ஒரு பணியை விரைவாக செய்ய முடியும். பணியாளர் மீது அந்த பணியின் மீது அந்த பணியாளருக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தணும். அப்போ அதுக்கு செயலுக்கும் அளித்தல் முக்கியமாக இருக்கு. அடுத்து கட்டுப்படுத்துது, யாரு குறைவாக வேலை செய்கிறார். The control function helps in identifying underperformer and arranging remedial training for them. அதாவது குறைந்த திறனுடையவருக்கு குறைதீர் பயிற்சி அளிக்கணும். அதான் கட்டுப்பாடுக்கு செல்வது. முன்பே நிர்ணயிக்கப்பட்ட அந்த தர அலகு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கோம். என்ன செய்யணும்,
அப்படிங்கிறத அதை வந்து அந்த இதோட நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அதை என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்க உதவி புரியுது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்பாடு. அதுக்கடுத்து கோஆர்டினேஷனா என்ன, கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு சிங்க் ஆகக்கூடிய ஒரு இது. அதாவது யூனிஃபிகேஷன், இன்டகிரேஷன் அதெல்லாம் சொல்லப்படக்கூடியது. அதாவது குறிக்கோளை அடைவதற்கு பல்வேறு துறை கொண்ட பணியாளர்களை ஒருங்கிணைப்பது, ஒருங்கிணைத்தல். அதாவது உதாரணமா திட்டமிடுதலை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒழுங்கமைத்தலை ஒருங்கிணைக்க வேண்டும், பணியமர்த்தலை ஒருங்கிணைக்க வேண்டும், இயக்குதலை ஒருங்கிணைக்க வேண்டும், செயலூக்கமளித்தலை ஒருங்கிணைக்க வேண்டும், கட்டுப்படுத்தலை ஒருங்கிணைக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் ஒருங்கிணைத்தோம்னா குறிக்கோள்களை நாம் எளிமையாக அடைய முடியும். நம்ம நிறுவனம் ஒரு அமைப்பினுடைய வெற்றி இலக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், இதான் நம்ம படிக்க வேண்டியது. இதை வந்து பல்வேறு கேள்வியில் கேட்கப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். திட்டமிடுதல்னா என்ன சொல்லிட்டோம். வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன், செயலுக்கம் எடுத்து சொல்லியாச்சு. லிஸ்ட் ஆஃப் சப்சிடி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், துணை பணிகள் என்ன, அதான் புதுமைப்படுத்தல், அதாவது இன்னோவேஷன், ரெப்ரஸன்டேஷன், டிசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன் சொல்லியாச்சு. வாட் இஸ் எ ட்ரெடிஷ்னல் ப்ராப்பர் பேஸ்ட் பிளானிங், நான் சொன்னேன். இப்போ செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள், ஆழம் தெரியாமல் கால விடாதீர்கள். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம சொன்னது பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேட்டிங், கோஆர்டினேட்டிங், கோஆர்டினேஷன். அங்கிறது ஸ்டேட் தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஸ்டாஃபிங், அதாவது பணியமர்த்தல் என்றால் என்ன. அதாவது பணியமர்த்தல் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னேன், பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான நபரை பணியமர்த்த வேண்டும். அவருக்கு வந்து ஓய்வளிக்கலாம், பழைய நபருக்கு ஓய்வளிப்பது, புதிய நபரை மதிப்பீடு செஞ்சு அவருக்கு ஊதியம் வழங்குவது, இதெல்லாம் பணியமர்த்தலில் இருக்கக்கூடிய இது. அதன் மூலமாக தான் அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி செயல்திறன் அதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது இப்போ நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இன் தி கம்பெனி, எம்ப்ளாயிக்கு எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையேடுகள், அறிவுறுத்தல்கள், சுற்றறிக்கைகள், செய்தி மடல்கள் அப்படின்னு சொன்னேன். எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ அந்த ஐடென்டிஃபைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கு இப்போ மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ தரவாக படிச்சிடலாம். இதற்குரிய உண்மையோட தரப்படுவீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் 3ல லாஸ்ட் சாப்டர் 3 மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன். அது என்ன சார், குறியீடுக்கு மேலாண்மையை உருவாக்கினவர் யார் சார், எந்த ஊருக்காரரு, அமெரிக்காவுடைய ஜார்ஜ் ஓடியன் அப்படிங்கிறவர் தான் இந்த குறியிலக்கு மேலாண்மையை கண்டுபிடிச்சவர். அவர் தான் இதனுடைய பிரதான நபர். அவர் தான் வந்து குறியிலக்கு மேலாண்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேலாண்மையுடைய செயல்திறனை அளவிடுதல், மதிப்பிடுதல், குறிக்கோளுடன் தனிப்பட்ட செயல்திறனை தொடர்புபடுத்தல். அதாவது அமைப்பின் குறிக்கோள் இருக்கு, அங்க பணிபுரியக்கூடிய அந்த நபருடைய தனிப்பட்ட செயல்திறன் இருக்கு, ரெண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து தெளிவுபடுத்த முடியும், நம்ம நிறைவேற்ற வேண்டிய வேலை என்ன, எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த முடியும். இப்போ அதுதான் சொல்றோம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் MBO, அதாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், மெஷர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதை நான் இப்போ இங்கிலீஷில் இருக்க மாணவர்களே, இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறேன், அது தமிழில் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அளவிட வேண்டும், செயல்திறனை மதிப்பிட வேண்டும். அடுத்தது குறிக்கோள்களை தனிப்பட்ட நபர்களுடைய இதோட தொடர்புபடுத்தி பார்க்கணும். அப்பதான் நிறைவேற்ற வேண்டிய வேலை என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்தது அந்த கீழ்ப்பணியாளருடைய திறனை அதிகரிக்க முடியும், வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்த பாயிண்ட் உயர்நிலை பணியாளர் கீழே பணியாளர்களுடைய தகவல் தொடர்பு அதிகரிக்க முடியும். அதுக்கப்புறம் சம்பளம், பதவி உயர்வு, அடிப்படை சேவை இதெல்லாம் நியாயமா இருக்க முடியும். அதுக்கப்புறம் கீழ்நிலை பணியாளருடைய ஊக்கத்தை மேலும் தூண்டிவிட முடியும். ரைட், இது தேவையில்லை, இது 2 மார்க்ல இருக்கு, 3 மார்க்ல இருக்கு, நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 3 மதிப்பெண்ணில் என்னென்ன கேள்விகள் இருக்குது, 2 மதிப்பெண்ணில் என்னென்ன கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ MBO என்ன தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பிரிங் அவுட் தி மீனிங் ஆஃப் இது, மென்ஷன் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா குறியலுக்கு மேலான 2 நன்மைகள் 2 மார்க்லேயும் இருக்குது, 5 மார்க்லேயும் இருக்குது. மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் விதிவிலக்கு மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அது 3 பாயிண்ட் தான் இருக்குது. அது 3 மார்க்கில் வேணால் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் லிஸ்ட் அவுட் எனி 3 ப்ராசஸ் ஆஃப் MBO, அதான் குறிக்கோள்கள், அந்த இது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். செயல்முறைகள் என்னென்ன இருக்குது. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ப்ராசஸ் ஆஃப் MBE, ரைட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. இப்போ தான் நான் சொன்னேன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது, அந்த நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். நன்மைகள் என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் சொல்லிடுறேன் நன்மைகள் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், managers are involved in objective setting various levels of management under MBO, and this commitment ensures hard work to achieve them. அதாவது இதில் வந்து நிறைய 10 பாயிண்ட் இருக்குது, நமக்கு ஒரு 6 பாயிண்ட் இருந்தால் போதும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை விட்டுட்டு செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த்து பாயிண்ட், 6th, 8th, 10th
நான் சொன்ன பாயிண்ட்களை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்களை மட்டும் நம்ம வந்து படித்தா போதும். இப்போ செகண்ட் பாயிண்ட்டை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஹெல்ப் தி மேனேஜர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் their ரோல் இன் தி டோட்டல் ஆர்கனைசேஷன். அதாவது மேலாளருக்கு என்ன, ஒட்டுமொத்த அமைப்பில் தங்களுடைய பங்குகளை புரிந்து கொள்ள உதவுது அப்படின்னு சொல்லி 2. அதுக்கப்புறம் திட்டமிடுதலுக்கான தேவையும் திட்டமிடுதலுக்கான பாராட்டுதலையும் மேலாளர் அங்கீகரிக்க செய்கிறாரு. அதுக்கடுத்தது மேலாளருக்கு ஒரு அடித்தளத்தை வழங்குது இந்த எம்பிஓ. கீழ்நிலை ஊழியர்களை இலக்கினை அடைய செய்ய வழிவகுக்குது. ஒரு துறை மற்றொரு துறையோட குறுக்கீடு எதுவும் செய்யாமல் நோக்கத்தை ஈடுபடாது அப்படின்னு சொல்லப்படுது. குறியிலக்கு மேலாண்மை உதவியுடன் செயல்திறன் முறையாக மதிப்பீடு செய்யப்படுது. இது 6th பாயிண்ட். அதுக்கடுத்தது 7th பாயிண்ட், அந்த கிவ்ஸ் தி கிரிட்டேரியா ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது செயல்திறன் அளவுகோலை வழங்குகிறது. இது சரியான நடவடிக்கை எடுக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. இட் ஹெல்ப்ஸ் டு டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். அடுத்தது அதிகார பகிர்வு எளிதாக செயல்படுகிறது. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது 10வது பாயிண்ட், த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ ஒர்க்கர் இஸ் ஃபிக்ஸ்டு த்ரூ எம்பிஓ. ரைட். ஒரு தொழிலாளியின் பொறுப்பு குறியலுக்கு மேலாண்மை மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இதை நீங்கள் தெரிஞ்சுங்க நல்லா. அதுக்கடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது அட்வான்டேஜஸ் ஆஃப் விதிவிலக்கு மேலாண்மையுடைய அந்த நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மொத்தமே 6 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 6 பாயிண்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த முதல் வரி மட்டும் எழுத முடியும். இட் சேவ்ஸ் தி டைம் ஆஃப் மேனேஜர்ஸ் என பிகாஸ் தே டீல் ஒன்லி தி எக்ஸப்ஷன் த ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஃப்ட் டு தி சப்பார்டினேட்ஸ். மேலாளரின் நேரத்தை இது சேமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சேவ்ஸ் தி டைம் ஆஃப் மேனேஜர்ஸ், இது மேலாளரின் நேரத்தை சேமிக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதினா போதும். செகண்ட் பாயிண்ட், இட் ஃபோக்கஸஸ் மேனேஜர்ஸ் அட்டென்ஷன் ஆன் மேஜர் ப்ராப்ளம்ஸ், அதாவது முக்கிய பிரச்சனையை நிர்வகிப்பது கவனம் செலுத்துது. அடுத்தது, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, இது அதிகார பகிர்வினை எளிமையாக்குகிறது. அதுக்கடுத்தது 4th பாயிண்ட், இட் இஸ் ஏ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன்இம்பார்ட்டன்ட் ஒன், அதாவது முக்கியமில்லாத தகவலிலிருந்து முக்கியமான தகவலை பிரிக்கும் ஒரு தொழில்நுட்பமானது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 5வது பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது விதிவிலக்கு மேலாண்மை என்பது, அதாவது கீப்ஸ் மேனேஜ்மெண்ட் அலர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் பை ஐடென்டிஃபையிங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சிக்கல்களை கண்டறிவது, வாய்ப்புகளை, அச்சுறுத்தல்களை மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க விதிவிலக்கு மேலாண்மை உதவுவது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன் ப்ரொவைட்ஸ் பெட்டர் யார்ட்ஸ்டிக்ஸ், அதாவது விதிவிலக்கு மேலாண்மை முடிவுகளை நிர்ணயிக்கும் சிறந்த ஒரு அளவுகோல், அதாவது யார்ட்ஸ்டிக்ஸ் ஆஃப் ஜட்ஜிங் ரிசல்ட்ஸ். இது குறிக்கோள் செயல்திறனை மதிப்பிடுவதில் ஒரு பயனுள்ளதாக இருக்கு. இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் அப்ஜெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அப்ரைசல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பாடங்களையும் நம்ம தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த முழுவாண்டு தேர்வில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெறுவது உறுதி. ஆக அனைத்து மாணவர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்கள். முழுமையாக 90க்கு 90 மதிப்பெண் எடுப்பது இந்த சேனலின் முக்கியமான நோக்கம். அனைத்து மாணவர்களும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும், உங்களுக்கு மிகவும் உபயோகமாக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.